டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக நகர்மன்ற தலைவர் மீது கொண்டுவரப்படக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அடுத்து அவருடைய பதவி தப்புமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்னும் சற்று நேரத்தில் வாக்கெடுப்பானது நடத்தப்பட இருக்கிறது. சொந்த கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 23 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். உமா மகேஸ்வரிக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்றைய தினம் வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. எதிர்க்கட்சியினருடன் இணைந்து திமுகவினரும் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது இன்றைய தினம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார், எப்போது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் 30 வார்டு உறுப்பினர்களை கொண்ட நகராட்சியாகும். இது பெண் தலைவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நகராட்சியாகும். கடந்த 25ஆம் தேதி திமுக உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக நகராட்சி ஆணையரிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான கடிதத்தை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இன்று காலை 11 மணிக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடிதம் அனுப்பிய நிலையில் இன்று சங்கரன்கோவில் நகராட்சியில் நகராட்சி தலைவி உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற இருக்கிறது. அதனால் அந்த நகராட்சி பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.